இன்னைக்கு 29வது ஐபிஎல் ஆட்டம் டெல்லி அருண் ஜேட்லி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளும் மோதியிருந்தாங்க. இப்படி இருக்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பரபரப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் 99% நிச்சயமாக தோத்தான் போயிருக்கணும். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு த்ரில்லரான திக் வெற்றியை கடைசி நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்க தான் டாஸ் ஜெயிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்கள பேட்டிங் பண்ண வர இன்னைக்கும் ரோஹித் சர்மா 6-4 அடிச்சு கையோடையே அவுட் ஆயிட்டாரு. ஆனால் மறுமுனையில் இருந்த ரிக்கல் 41 ரன் அதிரடியாக விளையாண்டு கொடுத்தாரு. அடுத்ததாக வந்த சூரியகுமார் யாதவ் அவரும் ஒரு 40 ரன், திலக் வர்மா அபாரமா விளையாண்டு அரை சதம் அடிச்சு 59 ரன்ல அவுட் ஆனாரு. ஹர்திக் பாண்டியா 2 ரன்லேயே அவுட் ஆக கடைசி நேரத்தில் நமன் அடிச்ச 38 ரன் ரொம்ப மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால 205 ரன்கள் 20 ஓவருக்கு எடுத்ததால ஒரு பிக் ஸ்கோர் எடுத்த திருப்தி மன சந்தோஷத்தோட அந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ண வந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. அதுக்கேற்றது போலவே நம்ம தீபக் சஹர் முதலாவது பந்திலேயே ஜேக் அவருடைய விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. ஆனால் அபிஷேக் போரல் அடுத்ததா மூன்றாவது பேட்ஸ்மேனாக வந்த கருண் நாயர் கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு ஐபிஎல் விளையாடுறாரு. ஆனால் அப்படி அவருடைய பேட்டிங்ல சுத்தமாக தெரியல. வர்ற பால் எல்லாத்தையுமே சர்ன்னு அசால்ட்டா பவுண்டரிகளுக்கும் சிக்ஸர்களுக்கும் பறக்க விட்டாரு. முக்கியமாக நம்ம பும்ரா அவருடைய போலிங்கை பிரித்து மேய்ஞ்சிட்டாரு கருண் நாயர். இப்படி 2 பேருமே அபாரமாக விளையாண்டு கிட்டத்தட்ட 140 ரன்கள் வரைக்கும் வந்துட்டாங்க. மேட்சை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி கதை முடிஞ்சு போச்சு, நிச்சயமாக தோற்றுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப போரல் ஒரு 33 ரன்ல அவுட் ஆக பின்னாடி அது வரைக்கும் நல்லா விளையாடிட்டு இருந்த கருண் நாயர் அவரும் திடீர்னு அவுட் ஆயிட்டாரு. ஸோ கருண் நாயர் போனா என்ன கேஎல் ராகுல் இருக்காரு அப்படின்னு பார்த்தா கேஎல் ராகுல் அவரும் 15 ரன்னுக்கு அவுட் ஆக அடுத்ததா அக்ஷர் பட்டேல் 9. இப்படி அடுத்தடுத்துன்னு போட்டுன்னு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அது வரைக்கும் நல்லா விளையாண்டுகிட்டு இருந்துட்டு ஃபினிஷிங்கை சரியாக முடிக்க முடியாம லோ ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே ஆட்டம் கண்டுட்டாங்க. இதனால மேட்சுக்கு உள்ள கொஞ்சமாக மும்பை இந்தியன்ஸ் அணி வந்தது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா அதே போல ஜெயவர்தனை ஓவருக்கு ஓவர் உள்ள வந்து ஹர்திக் பாண்டியா அவருக்கு ஐடியாஸுகளை கொடுத்துக்கிட்டே போனாங்க. ஸோ இதனால கொஞ்சமாக ஆட்டத்துக்கு உள்ள வந்த மும்பை இந்தியன்ஸ் அணி மேட்சை ஒரு மாதிரி டஃப்பாக கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஒரு மாதிரி த்ரில்லரான திக் வெற்றியை இந்த மேட்ச்ல ஒரு வழியாக அடைஞ்சிட்டாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணியின் இந்த வெற்றி தற்போது நம்ம சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அணி 2வது வெற்றியை அடைஞ்சிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் 2வது வெற்றி நம்ம சிஎஸ்கே மாதிரி தான் விளையாண்டாங்க. 2வது வெற்றியை அடைய முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களும் 2வது வெற்றியை இந்த ஆண்டு ஐபிஎல்ல எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே மட்டும்தான் மீதம். நாளைக்கு நம்ம சிஎஸ்கே அணி லக்னோ அணிக்கு எதிராக விளையாட போறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க மீண்டும் வெற்றியின் பயணத்தை தொடர்ந்திருக்கிறது. அடுத்து நிச்சயமா நம்ம சிஎஸ்கே அணியும் வெற்றியின் பயணத்துக்கு பக்கம் திரும்புவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தற்போது ரசிகர்கள் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக 99% இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணி தோத்துருவாங்க, டெல்லி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஆட்டம் தலைகீழாக மாறி டெல்லி தோத்துருக்காங்க, மும்பை ஜெயிச்சிருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்க.